ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டை இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போனாங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் காவேரி அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில் துரத்தும் போது என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதே யமுனா வந்து அதை கனவாக பார்த்தது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யமுனா வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய இன்றைக்கான எபிசோடில் கதையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க. வெண்ணிலாவை போய் ஹாஸ்பிட்டலில் நிவினும் காவேரியும் பார்த்ததாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும். நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒருவேளை யமுனா வந்து பழைய மாதிரி வந்து நிவின்ட்டு ஏதாவது சண்டை வளர்ப்பாங்களா, இல்லை கொஞ்சம் மெச்சூராக பேசுவாங்களா, அல்லது அவங்ககிட்ட பேசும்போது நிவின் வந்து ஏதாவது உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, பல எபிசோடுக்கு முன்னாடியே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வந்து குமரனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்கள நம்பவே முடியாது. எதை முன்னாடி கொண்டு வருவாங்க, எதை பின்னாடி கொண்டு போவாங்கன்னே ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எது எப்படியோ இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோவில் பாட்டி ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன காவேரி நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் காவேரிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, என்னடா கரெக்டாக கேட்டாங்களே நம்மளை அப்படின்னு. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் வந்து நிறைய சுவாரஸ்யமான பரபரப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோடாக கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இப்போ வரைக்கும் பசுபதி கண்ணில் காட்டல. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவோட மாமா அன்பரசு அவங்களையும் வந்து கண்ணில் இன்னும் காட்டல. அப்படிங்கிறது வந்து என்னடா பண்ண போகிறாங்க அடுத்த கதையை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பக்கத்து பயமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம விஜய் வந்து இனிமேல் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு அதாவது எல்லாம் குணமாயிடுச்சுல, அதனால் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த அதிரடியில் இறங்கிடுவார். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சகலைகளின் ரகலை அப்படின்னு. ஏன்னா குமரன்லாம் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காரு. அமைதியின் பெருங்குளமாக இருந்த குமரனுக்கே இவ்வளோ கோபம் வருது அப்படின்னாக்கா அடுத்து பசுபதி கிடைச்சா என்ன ஆகுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நம்ம காவேரியை சொல்லவே தேவையில்ல, செம்மையாக துருன்னு ஆகிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோட் இருக்குது அப்படின்னாக்கா செம்மையாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு சில நேரத்தில் ஃபீல் பண்ண வச்சுருந்தாலும் அடுத்தடுத்து இப்போ ஸ்டோரியை செம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெண்ணிலா கொஞ்சம் கண் திறந்து பேசினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க கண் திறந்து பேசி பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான். ஏன்னா அவங்க மறந்துட்டேங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வெண்ணிலாவோட மாமா வந்து நம்பிராஜன் இருக்காங்களா, ஏற்கனவே அன்பரசன் தப்பாக சொல்லிட்டேன், நம்பிராஜன் இருக்காங்கல்ல, நம்பிராஜன் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் இவங்க தான் இருந்தாங்க. வெண்ணிலாவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்பிராஜன் தான் உண்மையை சொல்லி ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. கண்டிப்பாக ப்ரோமோ வந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக ஈவினிங் இன்னொரு ப்ரோமோ நம்ம பேசலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து பேசுகிறதுக்கும் நான் அதை படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.